ஹாய், வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப் கடலைப்பருப்பு, நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் ஹெல்த்தி தான் உங்களுக்கு. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள், கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணால் எடுக்கலாம். கருப்பு எள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 15-20 வரமிளகா, அதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், கட்டி இருந்தால் கட்டி எடுத்துக்கோங்க. தூளாக இருக்கிறதுனால நான் தூள் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறதுக்காக. அது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும், ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டும் போகாது. அப்புறம் ஒரு கடாய் வச்சு நம்ம காயட்டும் நல்லா. அதுக்கப்புறமா அதில் உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமும் மாற்றி வச்சு நல்லா பொன் கலரில் வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அடிக்கடிக்கு பரட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அதுலேயே கடலைப்பருப்பு, அந்த உளுந்தெடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அதுலேயே நம்ம கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அதையும் எடுத்து உளுந்தோடு கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் எள் களைஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வறுக்கும்போது நல்லா வெடிக்கும். வெடித்தோடனே அதையும் பிளேட்டுக்கு கொட்டி மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் அதுலேயே பார்த்திங்கன்னா மிளகா வறுக்கும்போது கமரும், அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு கிடைக்கும், அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். கல்லுப்பு வறுத்து போட்டோம்னா நமக்கு அந்த உப்போட ஈரப்பதம் இருக்காது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பெருங்காயம் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் அந்த மிளகாக்கு எண்ணெய் ஊற்றிப்பீங்களே, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை நல்லா பொரியிற மாதிரி வச்சு வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும் அரையுதா இல்லையான்ட்டு. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு மட்டும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அடுத்தது எள் போட்டுக்கலாம். எள்ளும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராகவே எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம மிளகா, உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாமே போட்டுக்கலாம். இந்த மிளகா, உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு அரைக்கிறோம்ல, இது மட்டும் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதி போட்டு கிளறி பார்த்துக்கலாம். சப்போஸ் பத்தலை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சன்னிங்க பார்த்திங்கன்னா காரமாக இருக்கும்.